வணக்கம் நேயர்களே. இன்று உன் காணொலியில் முக்கிய மகிழ்ச்சி. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். நான் பஞ்சவச்சி மாரியப்பன் சுவாமி நமச்சிவாய். இப்போ பிரதமைன்னா பிரதமைக்கு சூனிய கிரகங்கள் உண்டு. துலாம் மகரம், துதியை தனுசு மீனம், திதியை மகரம் சிம்மம், சதுர்த்தி கும்பம் ரிஷபம், பஞ்சமி மிதுனம் கன்னி, ஷஷ்டி மேஷம் சிம்மம், சப்தமி தனுசு கடகம், அஷ்டமி மிதுனம் கன்னி, நவமி சிம்மம், தசமி விருச்சிகம், ஏகாதசி தனுசு மீனம், துவாதசி துலாம் மகரம், சிம்மம், சதுர்த்தி மிதுனம் கன்னி, தனுசு மீனம். இது அந்த கிரகத்தினுடைய சூன்யம். பிரதமை ஏகாதசி, கிழக்கு திசை சூரியன் காகம். இதுதான் திசையினுடைய பச்சி. பிரதம அன்னைக்கு கிழக்கு திசையில் சூரியன் இல்லை காகம் அரசுன்னு வச்சுக்கலாம். அப்படி அந்த மாதிரி வச்சுக்கலாம். துதியை வடக்கு குரு வள்ளுவர், சப்தமி வடமேற்கு கேது வசியம், துளிர்த்தி தென்மேற்கு புதன் ஆந்தை, பஞ்சமி தெற்கு சந்திரன் ஆந்தை, அஷ்டமி வடகிழக்கு சனி மயில், சஷ்டி மேற்கு சுக்கிரன் கோழி. இதுதான் பட்சியினுடைய இது. இப்போ கிழக்கு சொல்லி காகம்னு இருந்தால் காகம் அரசில் இருக்குன்னு சொல்லி காகப்பத்திக்காரன் வேலை செஞ்சால் நடக்காது. காகம் செவ்வாயில் இருக்குதா இதில் இருக்கான்னு. செவ்வாய் வடகிழக்கு தென்கிழக்கில் வருது. அதனால் கிழக்கு திசையில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யும், தென்கிழக்கு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும். தென்கிழக்கு செவ்வாய் வரும். அப்போ செவ்வாயில் மாறினவங்களுக்கு காகம் பகலா இரவா அதெல்லாம் பார்த்து வளர்படியா தேய்படியா அப்படின்னு பார்த்தா நான் உங்களுக்கு திசையில் பச்சி தான் சொல்லியிருக்கிறேன். இந்த திசைக்கு இந்த பச்சி, இந்த திதிக்கு இந்த பச்சி, இந்த கிழமை இந்த பிரதம ஏகாதசி அன்னைக்கு கிழக்க சூரியன் காகம் பச்சி அதுதான். ஆனால் அது செவ்வாயா சூரியனாங்கிறது நம்ம கிரக நிலையிலிருந்து தான் பார்க்கணும். அதான் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறத வச்சுட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது, அப்புறம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகையினால என்ன திதி என்ன நான் ஒவ்வொரு திசைக்குள்ள பற்றியை நான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே பஞ்சாச்சாரம் இருக்குது. பஞ்சாச்சாரத்தை சொல்லி திசையை சொல்லி அது அதிபதியை சொல்லி அந்த சக்திகளை சொல்லி அந்த விநாயகரை பிடிச்சி இத்தனையும் செஞ்சு தான் அந்த பச்சிக்கிட்டே நீங்கள் போக முடியும். நான் இன்னைக்கு கிழக்க சொன்னார், பிரதமன் சொன்னார் கிழக்க காகம் வேலை செய்யுமானா அது செய்யாத சாமி. நான் சொல்லிட்டேன் முதல்ல. அந்த பத்திக்குடைய அதிபதி, அந்த கிழக்க அந்த திசைக்குடைய அதிபதி, அந்த திசைக்குடைய சக்தி, இவங்களுக்கு சேர்ந்து ஒரு கணபதி. இவங்கெல்லாம் பூஜைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்து அந்த இது பஞ்சாச்சாரத்தை சித்தி பண்ணி அந்த பஞ்சாச்சாரத்தை சொல்லும் போது இப்போ சிவாய நம அப்படின்னு ஒரு இது பஞ்சாச்சாரத்தை நீங்கள் சொல்லும் போது தான் அந்த ஆக்டிவும் பண்ணும். நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு திசையிலிருந்து ஒரு பஞ்சாச்சாரம் சொல்லும் போது உங்கள் சுவாசமே மாறும். அதான் சொல்கிறேன். மொத்த இயக்கம் உங்கள் உடம்பே எல்லாமே ஒரு இயக்கம் ஆகும்போது தான் அந்த பத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். சும்மா சொன்ன உடனே அப்படின்லாம் கிடையாது சாமி. நான் தான் சொல்லியிருக்கேன். இந்த பஞ்சபத்திக்குள்ள ஓரை அந்த எல்லாமே கனெக்டட் ஆகும். ஓரையும் அதே ஓரையில் வரும், திசையும் உங்களுக்கு நேரம் வரும்போது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் கோட்டு பார்த்தா ஒரே இதில் இருந்து நிற்கும். அப்போ தான் அந்த பச்சி வேலை செய்யும் சாமி. காகம் பற்றி நீங்கள் கிழக்க பிரதம இன்னைக்கு வேலை செய்யுமானா அது அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கு சூனியாக இருக்குது. எல்லாமே நீங்கள் உள்ளே வரணும், வந்து பார்க்கணும். அதான் ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் இதுமாதிரி பண்ணக்கூடாது. அதனால சொல்கிறத விவரமாக கேளுங்க. கிழக்கு திசையில் காகம் இருக்குது, பிரதம ஏகாதசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அரசியல் இருக்கா ஊரில் இருக்கா அதெல்லாம் எல்லாமே உள்ளே வரணும். வந்து தான் பார்த்து தான் செய்யணும். அது என்ன நட்சத்திரம் பாகத்தில் இருக்குது இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை கணிக்கணும். ஜாதகத்துக்கு உனக்கு சிம்மா நீங்கள் காகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது சாமி. அது அந்த மாதிரிலாம் வராது. நீ உனக்கு கடகம் உனக்கு ஆந்த அப்படிலாம் அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது.
எந்த பாகத்தில் எந்த காலில் இருக்குது நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் யாருக்கு அதிபதி, இப்போ அப்படிங்கிற ஒவ்வொன்றும் உள்ளே போகணும். உள்ளே போய் நீங்கள் பார்த்தா தான் அது உங்கள் உண்மை தெரியும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது சாமி. நான் தான் மொத்தத்தை அது இதை நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தால் தான். இப்போ இவங்க சொல்கிறாங்க சரக்கில் இது ஆக்டிவ் பண்ணுறாங்க, அது ஆக்டிவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அது உண்மை தான். ஆனால் நீங்கள் போய் பார்த்தா யாருக்காவது ஆக்டிவ் ஆகிருக்கான்னு கேளுங்க, அங்கே ஆக்டிவ் ஆகும். அங்கே அவங்க வைக்கும்போது அந்த இது ஆக்டிவ் ஆகும். நீ வெளியே வந்து அது போயிடும். நீங்கள் திருப்பி நீங்கள் அந்த ஆக்டிவ் பண்ணி பாருங்க, வராது, அது வராது. இப்போ அங்கே சொல்லும்போது மேலே வருதா, வருது, விட்டுருவாங்க. திருப்பி நீ மேலே ஏற்றி பாருங்க, வருமானம் வராது. குண்டலினி நீ மேலே வரணும், வருமாங்க. நீங்கள் ஏற்றப்போ வருமா, குண்டலினி வராது. உணர்வு வரணும். கீழே மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாதகம், சுவாதி ஆச்சாரம், சுவசனம், இந்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும். உங்கள் உணர்வுகள் தெரியும். இப்போ மணிப்பூர்லேருந்து சுவாதிக்கு வந்துருச்சு, சுவாதியிலேருந்து மணிப்பூர், அப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு கற்று தான் தெரியும். உங்களுக்கே உணர்வு வரும்போது தான் நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக ஆக்டிவ் பண்ணிட்டு தான் ஆக்டிவ் பண்ணாது. குண்டலியை நீங்கள் எழுப்பினாலும் ஒன்றும் இல்லை, நீ எல்லாமே வந்தால் தான் குண்டலி வேலை செய்ய ஆரம்பிக்கும். குண்டலி மட்டும் மேலே எழுப்பினா எல்லாம் வேலை செய்யுமா, செய்யாது. நீங்கள் தியானத்தில் இருந்துக்கணும், நிஷ்டைக்கு போகணும், தியானத்தில் எல்லாமே இருக்கணும் சாமி. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது தான் ஒரு இது ஆக்டிவ் ஆகும். ஒருத்தர் சொல்லி ஒன்றுன்னா அதுதான் நான் சொல்கிறேன். முதல்ல எல்லாரும் அதுதான் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஆடையே செய்யாது. அதுக்கு தான் சொல்லி ஒன்று வாசி யோகத்தில் போகணும், இல்லை பூஜை போன ஸ்தலத்தில் போகணும். அதான் ரெண்டு தான் இருக்குது. யோகம் தான் அந்த மாதிரி தான் கணக்கு. எல்லாருமே டபுளாக தான் இருக்கும். எல்லாத்துலேயும் டபுள் ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்று செய்யவே வராது. நான் சொன்னேன், ஒரு கிரகம் இருக்கும்போது அதை ஆக்டிவ் பண்ணணும். அப்படி தான் கணக்கு. இது பண்ணல அது பண்ணல அப்படிலாம் கிடையாது சார். சொல்லலாம், யாரும் சொல்லி யாராவது ஒரு நிலையை அடைஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள், நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் சீக்கிரம் அந்த நிலை நமக்கு கிடைக்காது சார். அப்படிலாம் கிடைச்சிச்சுன்னா இப்போ ஒரு சொல்கிறாங்க, ஒரு ஒரு எச்சனியை உனக்கு தீட்சை கொடுக்குறேன், ஒரு குட்டி சாதனை தீட்சை கொடுக்குறேன், ஒரு இது அப்படி எப்படிங்க, எப்படி சார்? ஒரு இதை நீ திசை பண்ணாலே அந்த ஒன்றை வச்சு எல்லாமே செய்யலாம் சாமி. ஒரு உபாசனை தெய்வத்தை நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த உபாசனை தெய்வத்தை ஒன்றை வச்சு நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். அது எது பண்ணணும், இது பண்ணல. ஒரு இப்போ சிவன் வணங்குறோம், ஒரு இஷ்ட தேவதை, ஒரு காளியோ மாரியோ, ஒரு இஷ்ட தேவதை, அவ்வளோதான். இந்த ரெண்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்களாலே உங்கள் லைஃப் க்ளீனாக வரும் சாமி. அதான் இதுக்கு இந்த எச்சினியை போனேன், அதுக்கு போனேன். நீ காளி வழங்கினா காளியை பிடிச்சா எச்சினி வந்துடுவோம், தன்னால் ஆட்டோமேட்டிக் உள்ளே வந்துடுவோம். நீ காளியை வச்சுட்டு எச்சினி சொல்லுவாங்க, அதுக்கு தான் இதுக்குள்ளே எல்லாம் உங்களை சுற்றி விட்டு தான் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்க்குறோம். அதுதான் உண்மை. ஆகையினால எதுவும் உங்கள் யுகத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். நான் சொன்னாலும் அது என்ன நம்பாதங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒன்றும் இல்லை சாமி. நீங்கள் தியானம் எவ்வளவோ இருக்கிறீங்கள, தியானம் எவ்வளவோ இருக்கிறீங்க. நான் ஒன்று செஞ்சு சொல்கிறேன், அது மாதிரி இருந்து பாருங்கள். உங்களுக்கு இதாக வருதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை நமக்கான்னு சொல்லியிருக்கீங்க, எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாமே நான் தான் சொல்கிறேன். ஒரு திசையிலேருந்து ஒரு பஞ்சாச்சாரத்தை சொல்லும் போது இப்போ காலையில் 6 மணிக்கு நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி நீங்கள் மேற்கு பக்கம் வந்தீங்கனாலே உங்கள் சுவாசம் காகத்துக்கு ஓடும். அதான் உண்மை. இதுதான் ஆக்டிவ். இதுதான் வைய நமசியும் சொல்லி தெற்க இருந்து நீங்கள் வடக்கு பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்த சுவாசம் ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஆனால் அது எப்போ ஆந்த ஊனில் இருக்குது, எப்போ நடையில் இருக்குது, எப்போ தூயில் இருக்குன்னு அங்கே போய் இடிக்கணும். அப்போ எந்த காலம் எந்த நட்சத்திரம் அவங்களுக்கு எது இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கணும். நான் சொல்லி அங்கேருந்து பஞ்சாட்சரம் புத்தி சுவாசம் மாறும், ஆனால் காகம் வேலை செய்யுமானா செய்யாது. அதுதான் அங்கே சிக்கல். வடக்கிருந்து நீ குரு சொல்லி வந்தீங்கன்னா தெற்க வந்தீங்கன்னா உனக்கு வள்ளுவர் வேலை செய்யும். வள்ளுவர் எந்த கால் பாகத்தில் இருக்குது, எந்த திசையில் இருக்குது, ஊரில் இருக்கா, அரசு இருக்கா, நடையில் இருக்கா, சாவில் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நீ அந்த மாதிரி ஆக்டிவாக அதில் பண்ணணும். போனோடனே அங்கேருந்து சொன்னேன், சுவாசம் மாறும். நான் தான் மறுத்தோம், உங்கள் இயக்கம் எல்லாமே அந்த வள்ளுவராக மாறணும். அப்படி மாறும்போது அந்த பற்றி உங்களை வேலை செய்யும். உங்களுக்கு நான் சொல்ல வள்ளுவர்னா வள்ளுவர், நீ உடம்பு உயிர் எல்லாமே உங்களுக்கு வள்ளுவர் ஆகணும். அப்படின்னா தான் அந்த வள்ளுவர் உங்கள்கிட்ட வேலை செய்யும். 5 பச்சு இந்த உலகத்தை ஆளுற மாதிரி இருக்குன்னா அந்த 5 பச்சுடைய தன்மை நம்ம உணரணும். நான் வள்ளுவர் சொன்னேன் அப்படி வரல அப்படின்னா அது வராது சாமி. அப்படி வர்றதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அதனால் சொல்கிறது நல்லா
விவரமாக கேட்டு நல்லா ஒரு இது பண்ணுங்கள் சுவாமி. ரொம்ப எல்லாம் சொல்கிறது எதுவும் பொய், அவங்க சொல்கிறது தான் உண்மை, நான் சொல்கிறது பொய், இல்லை நான் சொல்கிறது உண்மை, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே உண்மை தான். ஆனால் அது நிலையிலிருந்து தான் பார்க்கணும். பஞ்சபட்சி அட்டவணை இருக்குது, அது உண்மை தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் உண்மைக்குள்ளே சூசகம் இருக்குது, அதை மறைச்சி அதை போய் நோண்டணும். நோண்டினா தான் வரும். பச்சி வடி பச்சிங்கிறாங்க, ராசி பச்சிங்கிறாங்க, நட்பு பச்சிங்கிறாங்க, வளர்பிறைங்கிறாங்க, தேய்பிறைங்கிறாங்க. அட்டவணை ஒன்று தான் பாருங்கள். வளர்பிறை தேய்பிறை ரெண்டுக்கு தான் வரும். இரவு பகல் அது உள்ளே எவ்வளோ இருக்குது, சாமங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் அது விளக்கம் வரும்போது தான் அது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் போனேன்னா அது வரவே வராது சாமி. எவ்வளவோ உள்ள அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் அவ்வளவும் சூசகத்தையும் உள்ளே தான் அடக்கி வச்சுருந்துருக்காங்க. நம்ம தான் இன்னைக்கு நிலைமைக்கு இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் நம்ம என்னமோ மாறி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது. 2000 காலம் வாழ்ந்தாலும் அவங்க நிலையிலிருந்து மாறாமல் வாழ்ந்துருக்குறாங்க. அதான் உண்மை. ஆகையினால பற்றி கூட நிறையா இருக்குது சாமி. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சொல்ல சொல்ல அது நிறையா உள்ளே போய் தான் வரணும். அந்த ஒரு நிலையை நீங்கள் சோசியம் சொன்னால் பண்ணுற கட்டத்துக்குள்ளே போயிடலாம், இல்லை பண்ணுற ராசிக்குள்ளே போயிடலாம், இல்லை நாம யோகங்கள், கர்ணங்கள், நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே தான் அது வரும், சுற்றி வரலாம். ஆனால் பஞ்சபட்சி அப்படி கிடையாது சாமி. எல்லாத்தையும் நீங்கள் கையாண்டு வரணும். வந்தால் தான் அது உள்ள ஒவ்வொன்றா தான். அதான் பச்சையை பிடிக்க அவ்வளோ கஷ்டம். உண்மை தான். உடனே இங்கே பச்சையை பிடிக்கவே முடியாது சாமி. பச்சைக்குள்ளே ஆனால் சொல்கிறது அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது அந்த சப்ஜெக்ட் நான் அவங்க உணர்ந்து தான் பார்க்கணும். நான் சொன்னேன், ஒரு பச்சையை பச்சையை கற்றுக்கிட்டா பிடிச்சிக்கிட்டாலும் நீ பிடிக்க வேண்டாம். நீ எல்லாமே நீ சேர்ந்து வரும்போது பச்சை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். நான் தான் சொல்லலை, நீ நிலை கரெக்டாக இருந்தால் உனக்கு குரு தெய்வமும் உன்னை தேடி வரும் சாமி. அதான் உண்மை. நம்ம நிலை கரெக்டாக இருந்தால் நம்மளை தேடி எல்லாமே வரும். நீ எங்கேயும் தேடியே போக வேண்டியதில்லை. நம்ம ஊரெல்லாம் பித்தலாட்டம் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணி தியானத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த தெய்வம் நம்ம என்ன 1000 லட்சம் 2000 2 லட்சம் சொன்னாலும் அந்த இது சித்தி ஆகாது சாமி. மனம் சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், ஒரு நினைவுகள் சுத்தமாக எல்லாமே நீ உள்ளே இருக்கணும். என்ன சொன்ன, ஒரு பச்சினா அந்த பச்சி நிலைமை என்னையோ அந்த பச்சியாக நீ ஆகணும், மாறினால்தான் அந்த பச்சி உனக்கு வேலை செய்யும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறதா ராமையானி, இடிக்கிறதா பெருமாள் கோயில். அந்த மாதிரி உள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியே ஒரு போர்வையை போத்திக்கிட்டே நான் தான்னா அதெல்லாம் வரவே வராது சாமி. நீ கரெக்டாக இருந்து நீ எந்த குகைக்குள்ளே இருந்தாலும் அது உன்னை தேடி வரும் சாமி. தெய்வங்கள் உன்னை தேடி வரும். அது 100க்கு 100 உண்மை. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நீ மனசை ஒருநிலைப்படுத்தும் போது அவனுக்கு தெரிஞ்சு போகும் நமக்கு வருது வரலைங்கிற. தியானத்தில் 5 மணி நேரம் 5 மணி நேரம் நீ எத்தனை வருஷமாக தியானம் இருக்க, நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்க. இல்லை நீ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கா, உன்னோட கஷ்டமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் வரும் சாமி. எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் வரும். ஒரு நம்ம ஒரு கஷ்டம் நஷ்டம் அது வர விடுங்க. ஒரு நிம்மதியாக இருக்கும். படித்தவனும் தூக்கம் வருமா, வராது. அவன் 1000 பிரச்சனைக்குள்ளே இருப்பான். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவங்களோட மூஞ்சை பாருங்கள், அவங்களோட கலை. உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு நிலை அடைஞ்சவங்க மூஞ்சை பாருங்கள், அவங்க மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இருக்கும். ஒவ்வொருத்தவங்க மூஞ்சை பாருங்கள், ஏன்டா அவனை பார்த்தவங்கிற மாதிரி இருக்கும். ஏன் இது என்ன, அந்த தெய்வ கடாட்சிய கலைகள் அவன் உடம்புல ஊறி போனது தான் அந்த நினைவுகள். மனுஷனை கையெடுத்து கும்பிட்றான்னா அவன் நிலையை பார்த்து தான் கும்பிட்றாங்க. எல்லாருமே கையெடுத்து கும்பிட மாட்டோம். அவன்கிட்ட அந்த தெய்வ கலை இருக்கிறதுனால கும்பிட்றோம். அப்படி தான். அதனால் நிறையா இருக்குது. உண்மையை சொல்லலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க, ஆதரவு கொடுங்க. நான் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்கிறேன். நமச்சிவாய் சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய் சிவாய் நமச்சிவாய்.